அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை தாங்க செய்ய போகிறேன். நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா முறுமுறுன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 200 கிராம் உளுந்து வந்து எடுத்திருக்கேங்க. இந்த உளுந்தை வந்து இதோடய ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி சேர்க்கலாம். இப்போ பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் பச்சரிசி இதோடு சேர்த்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து அதுக்கு கம்மியாகவும் ஊற வைக்கல, அதுக்கு அதிகமாகவும் ஊற வைக்கல. நான் வந்து அதுக்கு கம்மியாக ஊற வச்சு பார்த்துருக்கேன். வடை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் அதனால் எப்போவுமே 3 மணி நேரம் தான் உளுந்தை வந்து ஊற வைக்கிறது. உளுந்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து அரைக்கலாம். இது எப்படி அரைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் மீடியம் சைஸ் ஜார் சின்ன ஜார் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதி அளவு சேர்த்து அரைக்க போகிறேன். பாதியாக தான் அரைக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றாமல் இதை வந்து முதல்ல அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்காங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கிளாஸோட கம்மியாக வந்து ஐஸ் வாட்டர் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர் இருந்தால் அதே ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து அரைச்சிருக்கேன். எப்படி பந்து மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் வந்து ஒன்று சேர்த்து திரும்ப நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இதை ஜார் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் சின்ன ஜாரை எடுத்துக்கோங்க. பெரிய ஜாரில் நம்ம அரைச்சோம்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டியது வரும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஜாரில் தான், இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டியது வராது. அதனால் இதிலே வந்து அரைச்சிக்கிடுவேன். இப்போ பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த பாருங்கள், இப்போ இது வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதேமாதிரி திரும்பவும் மீத உளுந்து இது அதேமாதிரி சேர்த்தா, பச்சை மிளகா சேர்க்காதீங்க, ஒரு மிளகா சேர்த்தா போதும். இப்போ இது திரும்ப அதேமாதிரி கொஞ்சமாக அரைச்சிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னா, அங்கே பாருங்கள், எடுக்கும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாது. உளுந்து வந்து இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்களா, சாஃப்டாக கையில் ஒட்டாமல் எந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி உளுந்த வடை இருக்கும். அப்போ தான் எண்ணெய் வந்து குடிக்காது. தண்ணி விட்டுச்சுன்னா வடை வந்து எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஜாரில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அகலமான சின்ன ஜாரில் அரைச்சிக்கோங்க. அதுக்கு தான் தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டியது வராது. சீக்கிரம் உளுந்து வந்து அரைச்சிடும். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து இதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து இப்போது வெங்காயம், மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதேமாதிரி மாவு வந்து அரைச்சி ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. இந்த மாவு வந்து சீக்கிரம் வந்து நெவுந்துடும், தண்ணி விட்டுடும். அதனால் சீக்கிரம் போட்டு எடுத்துடணும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்க எடுக்க நெவுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மாவை கலந்து விட்டுக்கணும். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகா வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயம் சேர்க்கலை. நான் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கணும். அதோடய கொஞ்சம் மல்லி, ஒரு தேங்காய். இந்த தேங்காய் வந்து பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக பல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து வடை சாப்பிடும்போது அந்த தேங்காய் சேர்ந்து சாவிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் வந்து. இது வந்து ஒரு 2 ஸ்பூனு. அடுத்து பச்சை மிளகா 1. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். இதில் ஒரு மிளகா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி இலை, கருவேப்பிலை. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகை வந்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து முழுசாக வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை எப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ வச்சுக்கோங்க. கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துடணும். இப்போ எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ உளுந்த வடையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை இதே மெத்தடில் இந்த மாதிரி வடை செய்யுங்க. வடை வந்து உள்ளே சாப்பிட்டா வெளியே நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் அந்த பச்சை மிளகா வந்து உளுந்து வடையில் மாவில் எதுக்கு போடுறேன்னா நல்லா மணமாக இருக்கிறதுக்காக நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து எப்போவுமேட்டு ஒரு பச்சை மிளகா வந்து மாவோடு சேர்த்து அரைச்சிக்குவேன். சில நாங்கள் என்ன செய்வோன்னா கொஞ்சம் சாப்பாடு சாதம் அதாவது ஒயிட் ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அதை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம். அது சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் வடை வந்து. நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காமே செஞ்சுருக்கேன். பாருங்கள், உளுந்த வடை வந்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதுக்கு ஒரு சட்னி வேணும். தேங்காய் சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் கடலை இல்லாமல் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா. நான் வந்து 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொஞ்சமாக புளி, ஒரு 2 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதா இருந்தால் தாளிக்கங்க. நான் வந்து தாளிக்கலை, அப்படியே தான் தொட்டு சாப்பிட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு கடலை இல்லாத சட்னி அப்புறம் உளுந்த வடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.